1995 வரை நீங்கள் சென்னையிலே தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹைதராபாத் மூவ் பண்ணி அங்கே உங்கள் தொழிலை அப்படியே நடந்துட்டு வந்தது. தமிழ் படங்களில் நீங்கள் சென்னையில் இருக்கும் காலத்தில் அதுக்கப்புறம் கூட தமிழ் படத்தில் உங்களுக்கு மிகவும் நீங்கள் அவர்களிடமிருந்து நான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன் அப்படின்ற ஒரு முறையில் நீங்கள் யாரை பற்றி சொல்வீர்கள்? ஸோ நான் இருக்கிற டைமில் வந்து சக்ஸஸ் ஆனவங்க அதுக்கு முந்தி சிவாஜி கணேசன் சார், ஓகே, அப்புறம் எம்ஜிஆர். ஓகே. சிவாஜி அவர்களுடைய நடிப்பை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது வந்து அவரை பற்றி சொல்லணுன்னா நமக்கு அந்த அளவுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைண்ணா எனக்கு. ஏன்னா அந்த எம்ஜிஆர் பற்றி சிவாஜி கணேசன் பற்றி பேசுகிற அளவுக்கு அது உங்கள் பெருந்தன்மை. இன்னொரு கேள்வி கேட்க போகிறேன். உங்கள் ஜோனர், அதாவது ஒரு வில்லன் ஜோனர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நம்பியார் அவர்கள், அதுக்கப்புறம் மணிவண்ணன் அவர்கள், நிறைய பேர் உங்கள் ஜோனரில் கூட இருந்தார்கள். நீங்கள் கூட அதே ஜோனரில் ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லலாமா, அல்லது ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படின்னு சொல்லலாமா, ஒரு குணச்சித்திர நடிகர் அப்படின்னு சொல்லலாமா? நீங்கள் அத்தனை ஜோனர்லையும் இருக்கீங்க. உங்கள் ஜோனரில் உங்களுக்கு முன்பு இருக்கிற நடிகர்களை பற்றி நீங்கள் என்ன கூறுவீர்கள்? ஆக்சுவலாக நான் என்னோடய லைஃப்பில் வந்து மற்றவங்கள பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ணி நான் இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு எப்போவுமே நினச்சதில்லை. ஓகே. நான் எப்போதுமே ஏதாவது பண்ணணும்னா நானாக பண்ணணும். ஓ, சூப்பர். ஏன்னா மற்றவங்கள வந்து இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி இருக்கிறச்ச நான் வந்து அவங்க மாதிரி பண்ணி காமிச்சேன்னா பப்ளிக் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் உங்களுக்குன்ற ஒரு தனிப்பட்டம் தனிப்பட்ட பண்ணணும். இதுதான் பாலசுப்ரமணியம் சார் சொன்னதே அதுதான். ஓகே. தெலுங்கில் பாடுத்தா தீகன்ற ப்ரோக்ராமில் அவர் சொன்னார், சார் நான் உங்கள் மாதிரி பாடுவேன், கண்டசால மாதிரி பாடுவேன் அப்படின்னு. தம்பி, ஒரு பையன் என்கிட்ட வந்து நான் சிரஞ்சீவி மாதிரி நடிப்பேன் இல்லையோ, ஒரு ரஜினிகாந்த் மாதிரி நடிப்பேன், இல்லைன்னா கமல்ஹாசன் சொன்ன வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, கமல்ஹாசன் இருக்கார் இல்லையா, சிரஞ்சீவி இருக்கார். இப்போ நீ எதுக்கு இன்னொரு அவங்க மாதிரி நடிக்கிறேன்னு சொல்கிறேன்? உனக்கு நீயே ஒரு செப்பரேட் ஐடென்டிட்டி இருக்கணும். ஓகே. பாலசுப்ரமணியம் ஆல்ரெடி இருக்கார். ஓகே. இப்போ திருப்பி இன்னொரு பாலசுப்ரமணியக்கு தேவை, பப்ளிக் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா, காப்பி பண்ண மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ உனக்கு ஒரு சொந்தமாக ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணிக்க, அப்போ தான் நீ முன்னேற முடியும். ஓகே அப்படின்னு சொன்னார். நீங்கள் ஹைதராபாத்தில் தங்கினாலும் உங்களுடைய இடம் ஒவ்வொரு தமிழனுடைய மனதில் இருக்கு என்பது நான் கூற விரும்புகிறேன். முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்தார். அந்த சோகத்தில் அனைத்து தமிழ்நாடும் இருக்கிறது. ஒரு பிரபல நிறுவனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரசாத் லேப் என்ற நிறுவனத்தின் ஒரு நிறுவனராக நீங்கள் அம்மாவை எப்பொழுதாவது சந்திக்க முடிஞ்சதா? ஏதாவது அம்மா கூட உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் அது எங்கே கூட பங்கு கொள்ள விரும்புகிறீர்களா? இல்லை, அந்த அம்மாவை சந்தித்ததில்லை. எந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு எதுவுமே நடந்ததில்லை. பட் நான் ஒரு தெலுங்கு படம் ஷூட்டிங் நடக்கிறச்ச கோயம்புத்தூர் பக்கத்தில் பொள்ளாச்சி. ஸோ நான் அங்கே இருக்கிற மக்களுக்கு கேட்டேன். நான் ஸோ என்ன எப்படி இருக்கீங்க, அரசாங்கம் எப்படி இருக்குது, என்ன நடந்துகிட்ருக்கு, ஸோ அடுத்தது கூட நீங்கள் அம்மாவுக்கு ஓட்டு போடுவீங்களா இல்லை வேறு எதை போடுவீங்களா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா சிம்பிளாக, சார் நாங்கள் வந்து இங்கே பட்டிக்காட் போனீங்கன்னா அந்த அம்மா வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் தண்ணின்றதை பார்த்துருக்கோம் சார். ஸோ அதனால் நான் நினைக்கிறது வந்து அந்த ஆள் சொல்கிறாரு, வந்து அம்மா தான் விரும்புவாங்க அடுத்த எலெக்ஷனில் கூடன்னு. ஸோ அது சொன்ன மாதிரி அடுத்த எலெக்ஷனில் அம்மா ஜெயிச்சிட்டாங்க, வந்துட்டாங்க. ஸோ இதுதான் என்னோட ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்தது, அவ்வளோதான் தெரியும். சந்தோஷம். பட் தமிழ்நாட்டில் அவங்க அந்த அம்மா பண்ண டெவலப்மெண்ட்ஸு, அதுக்கு முந்தி இருக்கிற கவர்மெண்ட்ஸ் கூட நம்ம தெலுங்கு நாட்டு இந்த ஆந்திரா தெலுங்கானா கம்பேர் பண்ணும்போது அங்கே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த தமிழ்நாட்டில் அவங்க வந்து மக்கள் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது. ஸோ மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ், அங்கே இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ் ரியலி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்கிற அரசாங்கம் அதுக்கு முந்தைய பொருளாதாரம்
கருணாநிதி ஆகட்டும், அதுக்கு முன்னால் வேறு யார் பண்ணால் கூட அந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சுருக்கான்றது தெரியுதுங்க. I was Pooja Ramachandran, Dr. Ramachandran's daughter. I'm very proud of my father and like being a Hassan and everything, but growing up some days it was just like, you know, so like the questions and the, what does your daddy do? And like, you know, generally people will treat you slightly differently and